ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பிரபு. நான் ரீசெண்டாக ஊட்டிக்கு போயிருந்தேன். அது எதில் போனேன், எப்படி போனேன், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, எங்கெங்கே போனேன் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயினை பிடிச்சி காஞ்சிபுரத்துலேருந்து பஸ்ஸில் அரக்கோணம் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி கோயம்புத்தூர் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி கடையில் நிறுத்தி ஒரு கிரில் சிக்கன், ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு நானும் என் தம்பியும் ரூமில் போய் செட்டில் ஆகிட்டு ஃபஸ்ட்டாக போன இடம் தான் ஈஷாவுக்கு போய் முடிச்சுட்டு திருப்பி ரூமில் படுத்துட்டு மறுநாள் காலையில் எழுந்து போயிட்டு ஒரு பைக் ரெண்ட்டு கடையில் போயிட்டு பைக் ரெண்ட்டு எடுத்துக்கிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு நேராக தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் மலையோட என்ட்ரன்ஸ். இது குயின்ஸ்லாண்ட்லாம் தாண்டி இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துக்கு போன உடனே செம்ம சில்னஸாக இருந்தது. இந்த ட்ராக் தான் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் போகிறதுக்கான ரயில்வே ட்ராக். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் போகிறப்போ யாருக்கும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக மலை ஏற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி போகலாம். ஏன்னா நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஹில்ஸில் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ரைவ். இந்த ஃபஸ்ட்டு டேர்னிங் ஏறும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷிவரிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா ஏற ஆரம்பித்த அப்புறமா நார்மலாக ட்ரைவிங் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கும் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருன்றதுனால, அது டவுன்வேர்டில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஏறுறதுக்கான ஸ்பேஸ் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம அந்த ரோட்டில் ஏறி போனோம்னா ஈஸியாக இருக்கும். இங்கே சினரிலாம் சூப்பராக இருக்கும். எல்லா இடமே சுற்றி பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஒரு ஒரு ஸ்பாட்டுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான மெயின் பிளேஸாக இருக்குது. இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் நாங்கள் போயிருப்போம். போன உடனே எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பாட் கிடச்சிது. அந்த இடத்துல செம்ம பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு நினச்சேன். ஆனால் அங்கே நான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு. இது எங்களுக்கு தெரிஞ்சு இது செகண்ட் ஏர்பின் பெண்டு. இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு அப்படியே ஹப்பாயிடுச்சு ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு இல்லாமல் செகண்ட் ஏர்பின் பெண்டு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இதுக்கு இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓட்ட ஆரம்பித்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டாக நாங்கள் ஊட்டி போயிட்டு ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டாக போன இடம் ரோஸ் கார்டன், செகண்டாக போன இடம் போட் ஹவுஸ். இது போனதுக்கு நாங்கள் குரூப்பாலாம் போகல, நாங்கள் 2 பேர் போனதுனால அங்கே இருக்கவங்க கூட ஷேர் பண்ணி போயிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் போய் ரூமில் போய் செட்டில் ஆகிட்டு மறுநாள் இந்த ஈகிள் ஸ்டேர்ன்ற இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க அட்வென்ச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு சில அட்வென்ச்சர்ஸ்லேயும் எனக்கு பிடிச்ச அட்வென்ச்சர்ஸ் இது. அதனால் இதை நாங்கள் ஃபஸ்ட்டாக போயிட்டோம். இதுக்கப்புறமா நாங்கள் போன இடம் தான் டீ ஃபேக்ட்ரி. இதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. நாங்கள் இதுக்கு முந்தின நாள் வேறு இடத்துக்கு போயிருந்தோம். இந்த இடத்துல ஒன்லி யூபிஐ, அதாவது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், நீங்கள் கேஷ் வாங்குறது இல்லையா. ஸோ நாங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டோம். நிறைய பேர் வெயிட் பண்ணி கேஷ் கொடுத்து மாற்றிக்கிட்டு போனாங்க. அது முடிச்சுட்டு போன இடம் தான் தொட்டப்பட்ட எனக்கு ஊட்டி போனதுலேயே பெஸ்ட்டாக பிடிச்ச இடம் இந்த இடம் தான். இந்த ஊட்டிக்கு நான் போனதுலேயே ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆன இடமும் இது தான். ஏன்னா அங்கே இருக்க மிஸ்ட்டு, அங்கே இருக்கிற கிளைமேட்டு, அங்கே போகிற வரைக்கும் கையான சில்னஸ்ஸு எல்லாமே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் போயிட்டு வந்த அப்புறமா தான் பார்த்து இந்த இடத்துல நண்பன் பட ஷூட்டிங்லாம் கூட எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்த நான் லைஃப்லேயே எனக்கு மறக்க முடியாத ஒரு ஸ்பாட்டாக எனக்கு தொட்டப்பட்டு அமைஞ்சது. அங்கே இருந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போகணுன்னு நினச்ச இடம் பைன் ஃபாரஸ்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே தொட்டப்பேட்டாவில் கீழே இறங்குற இடத்துல இந்த டீ ஃபேக்ட்ரி இருந்தது. டீ ஃபேக்ட்ரி சைடில் டீ இலெல்லாம் இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் அடுத்ததாக போன இடம் தான் பைன் ஃபாரஸ்ட். இங்கே போனோம்னா எதுவும் பெருசாக இல்லை, சும்மா ஒரு சில வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா போன இடம் தான் ஊட்டியில் மியூசியம் இருக்குது. இந்த மியூசியம் நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ஊட்டியில் பிறந்தா நாயாக பிறக்கலாம் போல், எவ்வளோ புதுசு புதுசுன்னு அழகாக இருக்குது பாருங்கள், ரோட் நாய் கூட. நான் அதுக்கப்புறமா இங்கே வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது அது லேபர்டாக் தான். ஆனால் அது வீட்டு நாயா இல்லை தெரு நாயான்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த மியூசியமில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். செம்மையாக இருந்தது. கொடுக்குற காசுக்கு ஒருத்து 20 ருபீஸு இன்னும் தான் என்ட்ரி ஃபீஸு. கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நிறைய விதமான விலங்குகளை நீங்கள் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் அங்கே மஸ்ட்டாக போகலாம். ஏன்னா மியூசியம்னாலே நிறைய எலும்புக்கூடு நிறைய பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா எனக்கு போனதுலேயே பெஸ்ட்டாக பிடிச்ச 2வது ஸ்பாட் இந்த கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன். இதுக்கு நான் போகணுன்னு நினச்சி இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகும்னு நினைக்கல. ஆனால் 100 ரூபாய் என்ட்ரி ஃபீஸு. அது நினைக்கும் போது எனக்கு இப்போவுமே கூட கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸு. லைஃப்பில் ஒரு மஸ்ட்டாக போக வேண்டிய இடம் இந்த கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன்.
கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர்ஸு கிட்ட வந்து இது இவங்க அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து இங்கே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து அட்வென்ச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். அப்படி அந்த கர்நாடகா கார்டனில் என்னதான் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ₹100க்கு ஒர்த்து. அங்கே ஒரு சில ரீல்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ரூம் போயிட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி போயிட்டு நாங்கள் சில பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியிருந்தது. ஏன்னா வீட்டுக்கு வரோம். ஊட்டி வரைக்கும் போயிட்டு சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரலன்னா வீட்டில் இருக்கவங்க கோச்சிப்பாங்கள்ல. ஸோ ஊட்டி சாக்லேட்ஸும் ஒரு சில டீ வெரைட்டிஸ் டீ பேக்கும் வந்து வாங்கிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்குறது அப்போ தான் நாங்கள் ஒரு விஷயத்த பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பைசன் இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா அது வந்து ஒரு ஸ்டாச்சு, ஒரு கல் சிலை அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிட்ட போய் பார்க்குற வரைக்கும் அது கல் சிலையாக தான் நின்றுட்டு இருந்தது. அதுக்கம்மா தலையை அசைச்சது பாருங்க. அப்போ தான் நான் உணர்ந்தேனே அது உண்மையான பைசன் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த மொமெண்ட்டோ கொஞ்சம் எக்ஸைட்டடான மொமெண்ட்டு. நாங்கள் யானை புலி அதெல்லாம் எதுவும் பார்க்கலைங்க. நான் பார்த்த ஒரே விலங்கு இந்த பைசன் மட்டும்தான். அதுக்கப்புறமா அது தவிர்த்து நாங்கள் நிறைய பார்த்தது வந்து இந்த குரங்கு தான். அதுக்கப்புறமா ரிட்டனு கோயம்புத்தூர் வந்து மாலு, அதுக்கப்புறமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நாங்கள் பைக்கை கொடுத்துட்டு அகைன் ட்ரெயினை பிடிச்சி அரக்கோணம் வந்துட்டு அரக்கோணத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸிலேருந்து பைக் எடுத்து போய் பார்க் பண்ணியிருந்தோம். அந்த பைக்கை வந்து எடுத்துகிட்டு ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். நைட்டு மணி 11 மணி ஆகிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம்னா அம்மா வச்சுருந்த சாப்பாடை சாப்பிட்டு தூங்கிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.